சென்னையில் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக பெரம்பூர் பகுதி அதிகமாக மழைநீர் தேங்கி இருப்பதை நம்மளால் களத்தில் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. நாம் தற்பொழுது பெரம்பூர் ஜமாலியா பேருந்து நிறுத்தம் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஜமாலியா பேருந்து நிறுத்தம் முன்பாக மழைநீர் அதிக அளவு தேங்கி இருப்பதன் காரணமாக இந்த பேருந்து நிறுத்தத்துக்கு வரக்கூடிய பயணிகள் பேருந்து நிறுத்தத்துக்கு முன்பாகவே அதாவது மழை பெய்து கொண்டிருந்தாலும் கொடை பிடித்தபடி பேருந்து நிறுத்தத்துக்கு முன்னதாகவே நின்று அவர்கள் பேருந்தில் ஏறி செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவுடைய மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய ஜமாலியா பேருந்து நிறுத்தத்துக்கு முன்பாகவே சாலையில அதிக அளவு மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. இந்த மழைநீரை தேங்கி இருக்கிறதால இந்த மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள்ல தற்பொழுது மோட்டார் ஒன்று டிராக்டர்ல மோட்டார் பொருத்தப்பட்டு அந்த மழைநீர் என்பது அப்புறப்படுத்த வரக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் சாலைகள்ல தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில சாலைகள்ல மழைநீர் என்பது தொடர்ந்து அதிக அளவு தேங்கி இருக்கிறது. இதனால இந்த பேருந்து நிறுத்தம் முன்பாக மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக பேருந்துக்கு செல்பவர்கள் கடுமையான சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள். பொதுவாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பின்னதாகவே மாநகராட்சி சார்பாக மழைநீர் தேங்கும் இடங்களை கண்டறிந்து அந்த இடத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மோட்டார்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இது போன்ற எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் சென்னையில மழை பெய்யும் பொழுது அதனை எப்படி கையாளுகிறது மாநகராட்சி என்பதை பொறுத்துதான் அதனுடைய செயல்திறன் என்ன நம்மளால பார்க்க முடியும். அப்படி எந்த விதமான நேற்றைய வானிலை ஆய்வு மைய அறிவிப்பின்படி எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் சென்னையில தொடர்ச்சியாக காலை முதலே கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில இப்படியான ஒரு சூழல்ல மாநகராட்சி அதனை எவ்வாறு திறனாக செயல்படுகிறது என்பதை பொறுத்துதான் இத்தனை நாட்களாக அவர்கள் வடகிழக்கு பருவமழைக்கு என்ன செய்தார்கள் என்பதற்கான சான்றாக மழைநீர் தேங்காதவது அவர்கள் பணிகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனாலும் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. ஆங்காங்கே தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர்களை மோட்டார் மூலியமாக மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தி வந்தாலும் தொடர்ச்சியாக சென்னையில் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக ஆங்காங்கே சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. இந்த ஜமாலியா பேருந்து நிறுத்தத்துக்கு அருகேதான் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவுடைய மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கிறது. இந்த மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பாகவே இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தத்திலே மழைநீர் அதிக அளவு தேங்கி இருக்கும் பொழுது நகரின் மாநகராட்சியின் மற்ற பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அவர்கள் எந்த அளவு வேகமாக அப்புறப்படுத்துவார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. பேருந்து நிறுத்தத்துக்கு வரக்கூடிய பயணிகளின் கருத்து நலனின் கொண்டு இந்த சாலைகளில் ஏன்னா நடைபாதைக்கு அளவுக்கு மழைநீர் தண்ணீர் இந்த இடத்துல வந்திருக்கிறது. அதனால பேருந்து நிறுத்தம் முன்பாக தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை மேலும் கூடுதலாக மோட்டார் பம்புகளை வைத்து அதனை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் பயணிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது.